ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு கோதுமை ரவை சேர்த்து தோசை ரெடி பண்ணியிருக்கேன். நம்மள்ட்ட அரிசி மாவு இல்லைன்னா கூட உடனடியாக இது மாதிரி தோசை ரெடி பண்ணிக்கலாம். சூப்பரான அதுக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி சட்னி வச்சுருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தோசைலாம் நல்லா நைஸாக இருக்கும். இங்கே பாருங்கள், அவ்வளோ ஒரு நைஸாக இருக்கும். இந்த சட்னியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் 2 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். வறுத்த ரவை தான் இது. இந்த மாவுக்கு தகுந்த தூள் உப்பு, ஜீரகம் 1 டீஸ்பூன். தண்ணி விட்டு கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுடுங்க. தோசை மாவு அளவுக்கு கொண்டு வந்தால் போதும். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் மட்டும் ரவையெல்லாம் சேர்த்துருக்கிறதால உருட்டும். அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு வெங்காயம், 2 தக்காளி எடுத்திருக்கேன், 2 காஞ்ச மிளகாய், 3 பல் பூண்டு, இந்த சட்னிக்கு தகுந்த தூள் உப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம். எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி விட்டு. இங்கே பாருங்கள், அரைச்சிருக்கேன். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கணும். 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு பொரியட்டும் நல்லா. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை. பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுது. நம்ம அரைச்சிருக்கிற தக்காளி விழுத அப்படியே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், தண்ணி அதிகமாக விடக்கூடாது, சும்மா கொஞ்சமாக லைட்டாக ஜாரில் இருக்க மட்டும். மேலெல்லாம் கொதிக்க ஆரம்பிக்கும், தெறிக்க ஆரம்பிக்கும். ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா பச்சையாக அரைச்சிருக்கோம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு, மேலே தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் சிம்மில் வைக்க சொல்லிட்டுருந்தேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்லா காரமாக இருக்கும் சட்னி. இந்த கோதுமை தோசையோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், மாவு நல்லா ஊறி இருக்குது. நம்ம தோசை ஊற்றிடலாம். மாவு நல்லா கலந்து விட்டுட்டுங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். கல் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கல் நல்லா சூடு எடுத்து நம்ம மாவு எடுத்து அப்படியே சேர்த்துடலாம். நல்லா பழகின கல்லாக இருந்தால் நல்லா தோசை நல்லா வரும். அப்படியே லைட்டாக எண்ணெய் விட்டுடுங்க. அதிகமாக விடணுன்றது தேவையில்லை, லைட்டாக விட்டால் போதும். நல்லா செவரட்டும். இங்கே பாருங்கள், அப்படியே திருப்பி போட்டுடலாம். சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? நம்ம அரிசி மாவு கூட இந்த அளவுக்கு வராது, அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அரிசி மாவுனா இல்லைன்னா கவலையே வேண்டாம். இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு கோதுமை தோசை, வெங்காயம் தக்காளி சேர்த்து ஒரு சட்னி. அப்படியே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ், தட்டுக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? இதே மாதிரி மீதி இருக்கிற மாவெல்லாம் தோசை ஊற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள்,
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு கோதுமை தோசை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரவை சேர்த்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.